Okay, let's go. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜூ நகராக்கு தான் வந்திருக்கோம். இப்போ டிக்கெட் கவுண்டருக்குள்ளே தான் போகிறோம். உள்ளே போய்ட்டு டிக்கெட் என்ன ப்ரைஸு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மலேசியன் பீப்புளுக்கு வந்து 48 ரிங்கெட்டு, அடல்ட்ஸுக்கு, கிட்ஸுக்கு வந்து 21 ரிங்கெட்டு, சீனியர் சிட்டிசன் வந்து 26 ரிங்கெட்டு. அதுவே நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் ஐ கார்டெலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 53 ரிங்கெட்டு, கிட்ஸுக்கு வந்து 28 ரிங்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் 53 ரிங்கெட் கேட்குறாங்க. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். நம்ம உள்ளே தான் போகிறோம் ஜூ நகராக்குள்ளே. உள்ளே போய்ட்டு என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். இங்கே உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த டிஜிட்டல் ஜூ மேப் இருக்குது. இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்கணும். நகரால் டெய்லி ஷோ பார்த்தீங்கன்னா 11 AM அப்புறம் வந்து 3:30 PM இருக்குது. நம்ம 3:30 ஸ்டேஷனில் போய் பார்ப்போம். வாங்க, ஜலான் டு அப்துல் ரசாக் போர்டு வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம போவோம். போயிட்டு ஒரு அனிமல்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வெயிலே சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வெயில் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. பயோடைவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். அவக்களை எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பயோடைவர்சிட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஸோ நண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே கிடக்கு நண்டு. இங்கே நெத்தையெல்லாம் இருக்குது. ஸ்னைலு, மலேசியன் ஸ்னைல். அப்புறம் இங்கே ஒன்று தொங்குது பாருங்கள், லிசார்ட்டு தெரியுதா? தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பாட்டட் ஹேர்ச்சர் ஃபிஷ். இருக்குது. இங்கேயும் சில ஸ்னைல்ஸ்லாம் கிடக்கு. இங்கே இருக்குது லாப்ஸ்டர். இதுவும் கிராப் தான். ஜெயின் மட் கீப்பர். ஸோ இங்கேயும் கிராப் தான் இருக்குது. குட்டி குட்டி கிராப் ஓடுது பாருங்க.
கிளாஸ் எல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. உள்ள நிறைய கிடக்கு. ஸ்னைலு, லாப்ஸ்டர், லிசார்ட், கிச்சன் கேபினட் இது. இது ஒரு ஸ்பாட்டு. இங்கே உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு தான் வரோம். இந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே இது பார்த்துக்கலாம். இந்த கண்ணாடி தொட்டிக்குள்ளே சின்ன சின்ன பூச்சி அப்புறமா வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மீன், லிசார்ட்டு நிறைய இருக்குது. நத்தை அதெல்லாம் இருக்குது உள்ளே. நிறைய வண்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆனோனியே என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகலாம். நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் இருக்கு. தவக்கலை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தவக்கலை தான் ஃபுல்லாகவே. அப்கிரேடிங் இன் ப்ரோக்ரஸ். இது ஃபுல்லாகவே தவக்கலை தான். ஆனால் வித்தியாசமான தவக்கலைலாம் இருக்குது. இந்த மரம்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ். ஆர்டிஃபிஷியலாக மரம்லாம் வச்சுருக்காங்க. இது இந்த வண்டியில் போகிறாங்க பாருங்கள். இந்த வண்டிக்கெல்லாம் நம்ம தனியாக புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு போகலாம். அதில் ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம உள்ளே வந்தோடனே ஜிராஃபியை பார்த்தாச்சு. அது ரொம்ப க்ளோஸாக பார்த்தாச்சு. இங்கே வந்து ஜூ நகரா வந்தால் நீங்கள் எல்லா அனிமல்ஸையும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் நம்மளை நோக்கி தான் வருது பாருங்கள் இந்த ஜிராஃபி. ஹாய் இருங்க, வருது, இப்படி நடந்து வருது பாருங்கள். ரொம்ப க்ளோஸாக வந்துடுச்சு. இது சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி எவ்வளோ க்ளோஸாக நிற்கிது பாருங்கள். எவ்வளோ க்ளோஸாக நிற்கிது. இந்த சைடில் எதுவும் இருக்கானுங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒன்றும் கிடையாது போல் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே
இங்கே ஒன்றும் வச்சிடல. ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு இங்கே நிறைய கொக்கு அதெல்லாம் நிற்கிது. நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்துருப்போம், அதே இது இங்கேயும் நிற்கிது. வாத்து, கொக்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஏறுங்க, ஒரு வாத்து கூட நடந்து வருது பாருங்கள். வாத்து கொக்கெல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நம்மளை நோக்கி ஒரு வாத்து வருது பாருங்கள். ஏறுங்க, வாத்து போகுது. இந்த ஏரியா வாத்து, கொக்கு, ஜூ நகரால பார்த்தோம்ல, அது எல்லாமே இங்கேயும் நிற்கிது. பாருங்கள், ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்துல எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்காங்க. நம்ம மேலே போகலாம். ஆப்போசிட்டில் ஜிராபி. இந்த ஜிராபி நல்லா ஸ்டில் கொடுக்குது. யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே க்ளோஸாக வருது. ஒரு வேளை சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்களோன்னு நினச்சி வருதா என்னான்னு தெரியல. எல்லாம் உட்கார்றதுக்கு ஜூ நகரா எஸ்டாப்ளிஷ் வந்து 1963 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நிறையா அந்த கொக்கு நிற்கிது பாருங்கள், சுற்றி நிற்கிது. அங்கேருந்து கூட நம்ம பார்க்கலாம் போல் இருக்கு. ஸோ இந்த வியூ அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு தான் ஜிராபி, அப்புறம் இந்த கொக்கு. அந்த ஜிராபிக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொக்காக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கொக்கு மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெறும் கொக்கா நிற்கிது. இங்கே ஒரு கடையும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ப்ரைஸ் என்ன போட்டிருக்குன்னு. டைகர் கார்ன் மில்க் ஃபோல்ட் நிறைய ஐட்டம் இருக்குது. ரோஸ் மில்க்கு, செந்தூள் எல்லாம் இருக்குது. 9 ரிங்கெட்டு, 10 ரிங்கெட்னு போட்டிருக்காங்க. 7 ரிங்கெட், 8 ரிங்கெட். ஸோ பார்த்துங்க, இங்கே வேணுன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இந்த கடையில். ஸோ கொக்கு எல்லாம் சோகமாக எல்லாம் உட்காந்துருக்கு. சோக கீதமாக இருக்குது எல்லாம். பாருங்க, எல்லாம் டயர்டில் இருக்குது. ஜலான் டன் ஸ்ரீ ஹட்சன். ஸோ இங்கே உட்காந்துலாம் பார்க்கலாம் போல் இருக்கு. அடுத்தது இந்த ஏரியாக்குள்ளே போவோம். அந்த வாத்தெல்லாம் இங்கே ரொம்ப க்ளோஸராக பார்க்கலாம். கருப்பு வாத்து, இது ஒரு விதமான வாத்தா இருக்குது. ஒரு கண்டு ஓடுது பாருங்கள். இங்கே நிறைய கருப்பு வாத்து இருங்க, ஒரு வாத்தா நிற்கிது. வாத்து கூட்டங்கள். நம்மளை பார்த்தோன்னா கத்துதுன்னு நினைக்கிறேன்.
கீழே இருந்தெல்லாம் மேலே ஏற்றி விட்டாச்சு. பாருங்க எல்லாம் பார்க்குற மாரி அந்த இதில் வந்து அந்த குளத்துல வந்து அப்படியே செட் பண்ணியிருக்காங்க நின்று பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல அமேசிங்கான வியூ இது. மலேசியாவில் க்ரீனரிக்கும் இந்தமாரி தண்ணி மெயின்டைன் பண்ணுற இடமும் சூப்பராக இருக்கும். குளம், ஆறு சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இங்கே இருங்க, வாத்து ஜோடியாக நடந்து போகுது பாருங்கள். டன் 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 நடந்து போயிட்டுருக்கு. ஓகே, போகட்டும். அங்கங்கே உட்கார்ற மாரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் அடுத்தது என்ன இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈமு கோழி நிற்கிது. ஈமு. ஸோ இது வந்து பயான் ட்ரீ. ஸோ ஈமு கோழி இருக்குது. ஸோ ஈமு கோழியை பார்ப்போம். எல்லாமே நம்ம கையில் தொடர மாரி தான் நிற்கிது பாருங்கள். அதுதான் இங்கே சூப்பரே. பாருங்க நேர. ஏய் ஈமு, ஈமு இங்கே இருங்க. ஒன்று அங்கே நிற்கிது பாருங்கள், நிறையா சுற்றி நிற்கிது. நம்மளை பார்த்தோன்னா போகுது. ஸோ ஃபுல்லாக இதெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக ஈமு மட்டும்தான். அங்கே ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று நிற்கிது. ஸோ ஃபுல்லாக ஈமு. நம்மளை பார்த்தோன்னே நடந்து போகுது, உள்ளே ஓடுது. கேளுங்க, ஃபுல்லாக ஈமு. இவ்வளோ க்ளோஸாக நம்ம ஈமோ பார்க்க முடியுமா? நம்மளை பார்த்துட்டு ஒடியாருது. கடிக்க கூடாது.